ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ ஒன் ஷார்ட் சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு அப்டேட் பண்ணதை நம்ம எப்படி யூஆர்என் நம்பர், அதாவது அப்டேட் ரெக்வெஸ்ட் நம்பர் இல்லாமல் எப்படி நம்ம அப்ளை பண்ணது வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஆர் நம்பர் வச்சு தான் நம்ம வந்து அப்டேட் பண்ண ஆதாரோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஆர் அதாவது அப்டேட் ரெக்வெஸ்ட் நம்பர் இல்லாமலே நம்ம அப்டேட் பண்ணதை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லா ஸ்டெப்பையும் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போய்ட்டு மை ஆதார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அதாவது மை ஆதார்னே ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே சர்ச்சில் மை ஆதார் .gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஆதாரோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அப்படி தெரியாதவங்க சர்ச்சில் மை ஆதார் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும் மை ஆதார்னு. அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லாகின் இருக்கும், கீழே டவுன்லோடு எல்லாமே இருக்கும், டவுன்லோட் ஆதார் எல்லாமே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்லாமே இருக்கும், வெரிஃபிகேஷன் எல்லா ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருப்பாங்க. பிவிசி கார்டு ஆர்டர் பண்ணுற போது கொண்டு எல்லாமே இதில் இருக்கும். ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்ஷா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே சென்ட் ஓடிபி அப்படிங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதாவது நீங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பரை இணைச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த உள்ள பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதாரில் மொபைல் நம்பர் இணைக்கலைன்னா ஓடிபி ஆதார் கார்டு மொபைல் நம்பர் இணைக்கவில்லைன்னு வந்துடும். இணைச்சிருந்தால் மட்டும் தான் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். மொபைல் நம்பர் இணைக்காதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செக் பண்ண முடியாது. மொபைல் நம்பர் இணைச்சவங்க மட்டும் தான் இந்த மாதிரி செக் பண்ண முடியும். இப்போ ஓடிபி டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் ஆனப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்த, அதாவது என்ன கரெக்ஷன் அப்ளை பண்ணியிருந்தோமோ அதோட ரெக்வஸ்ட் வந்து கீழே காமிக்கும். இல்லைனா என்ன கரெக்ஷனை நம்ம என்ன அப்டேட் ஃபிங்கர் அப்டேட் பண்ணியிருந்தாலும் சரி, அட்ரஸ் அப்டேட் பண்ணியிருந்தாலும் அதுக்குள்ளே கீழே வந்து எத்தனை ரெக்வஸ்ட் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோமோ அதோட ரெக்வஸ்ட் எல்லாமே கீழே காமிக்கும். அதை வந்து சைடில் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக காமிச்சிடும். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா டிராஃப்ட் ஸ்டேஜ், அடுத்து பேமெண்ட் ஸ்டேஜ், அடுத்து வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ், அடுத்து வேலிடேஷன் ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட். இந்த எல்லா ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண வந்தது அப்டேட் ஆகிருக்கும். இதிலே கீழே பார்த்திங்கன்னா டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டால் அது வந்து யூஆர் நம்பர் இருக்கும். அந்த யூஆர் நம்பர் வச்சு கூட நம்ம கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்டேட் ஆன கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 5 ஸ்டெப்புமே கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வந்து அப்டேட் ஆகி டவுன்லோட் பண்ண முடியும். அதாவது யூஆர் நம்பர் இல்லாதவங்க இந்த மாதிரி உள்ளே போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எத்தனை ரெக்வஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தாலும் கீழே வந்து காமிக்கும். எத்தனை வாட்டி நீங்கள் இதில் வந்து ரெக்வஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எத்தனை ஸ்டெப் அப்டேட் பண்ணிக்கிங்களோ எல்லா ஸ்டெப்புமே இருக்கும். வந்து அதிலே போய்ட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 5 ஸ்டெப்புமே வெரிஃபை ஆகியிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஆதார் வந்து அப்டேட் ஆகியிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து இடையிலே கட் ஆகிரும், அதாவது ஃபெயில்டுன்னு ஆயிரும். நம்ம அப்டேட் பண்ண வந்தது வந்து ஃபெயில்டுன்னு ஆயிரும். அப்படி யாருக்கும் ஃபெயில்டு ஆச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்தால் கரெக்ஷன் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு ஆதார் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, அட்ரஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசனுக்கு உங்களுக்கு வந்து அந்த கீழே உள்ள அந்த சைடில் உள்ள ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே காமிக்கும்.
அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஆனால் 4ஆவது ஸ்டெப்பில் அதாவது வேலிடேஷன் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு ஃபெயில்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃபெயில்ட் ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டில் தான் திரும்ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் கீழே வந்து டவுன்லோட் ஆர்கனைஸ்மெண்ட் கொடுத்து நம்ம யூஆர்என் நம்பர் வச்சு திரும்பியும் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நம்ம ஆதார் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 5 ஸ்டெப்பு எப்போ பாஸ் ஆகுதோ நம்ம வந்து அப்போ தான் நமக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணும்போது வந்து அப்டேட் ஆகியிருக்கும். அந்த மாதிரி அப்டேட் ஆகாமல் ஃபெயில்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டில் இருந்தால் திரும்ப கரெக்ஷன் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஆர்என் நம்பர் இல்லாமலே நம்ம கரெக்ஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்குறது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம யூஆர்என் நம்பர் மிஸ் ஆனால் கூட நம்ம அப்ளை பண்ணது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு செக் பண்ணுற ஈஸியான வழி. இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வேறு ஆதார் ரிலேட்டடாக எதுவும் உங்களுக்கு வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ போகிற நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.